Welcome back to my channel. மைதா, கோதுமை, பேக்கிங் பவுடர், சோடா, பட்டர், ஆயில், பால் இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு 3 இன்க்ரீடியண்ட் வச்சு சூப்பர் சாஃப்டான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 3 முட்டையை எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை உடைச்சி அதோட வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் தனியாகவும் வேறு வேறு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த முட்டையை உடைச்சி இந்த வெள்ளை தனியாகவும் மஞ்சள் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பீட் பண்ணிக்க போகிறோம். நான் பீட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த பீட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா ஹேண்ட் விஸ்க் இருக்கும், அந்த விஸ்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். பட் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிக நேரம் நீங்கள் இதை விஸ்க் பண்ணணும். பட் உங்களால் பீட்டர் இல்லாமலும் இந்த கேக் பண்ண முடியும். பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும், அவ்வளோதான். இந்த வெள்ளைக்கருவை ஒரு நார்மல் ஸ்பீடில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கிட்டோம்னா இது மாதிரி நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். அப்போது இது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கணும். ஒரேடியாக மொத்த சர்க்கரையும் போட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த பீட்டரில் ஸ்பீடை அதிகமாக்கிட்டு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு பீட் பண்ணணும். மொத்தமாக ஒரு 5-6 நிமிஷத்துக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணணும். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துருக்கேன். இந்த உப்பு சர்க்கரை இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான க்ரீம் மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் இந்த பவுலை திருப்பி போட்டால் கூட அது கீழே விடாது, அந்த அளவுக்கு அந்த நல்ல ஒரு க்ரீம் நமக்கு கிடச்சிடும். ஸோ அது வர வரைக்கும் நீங்கள் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணாலும் நீங்கள் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம மஞ்சளை பீட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சளில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து இதை பீட் பண்ணணும். இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு பீட் பண்ணால் போதும். இது நமக்கு அந்த அளவுக்கு திக்காக க்ரீமாலாம் ஆகாது, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். பட் இதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் இதில் இருக்க அந்த முட்டையோட ஸ்மெல் நமக்கு அதிகமாக தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வெனிலா எசன்ஸை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக இதில் சேருங்க. இதை பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போது ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது இதையும் விஸ்க் யூஸ் பண்ணிலாம் விஸ்க் பண்ணக்கூடாது. அண்ட் அதிக நேரமோ இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்கணும். ஆனால் அதை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். பொறுமையாக இதை இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு அந்த ஒயிட் நல்ல ஒரு திக்காகவே இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலாக எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி நம்ம பொறுமையாக இதை கலந்து விட்டுக்கணும். அடுத்ததாக இது கூட லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் சோள மாவை சேர்க்க போகிறோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு சோள மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கணும். கார்ன்ஃப்ளவர் நீங்கள் வாங்கும்போது சின்ன டப்பாவில் இருக்கும், அதில் வாங்காமல் 1/2 கிலோ பேக்கெட்டில் வாங்குங்க. ஏன்னா 1/2 கிலோ பேக்கெட் நமக்கு 45 ரூபா தான். நீங்கள் சின்ன டப்பா வாங்கினீங்கன்னா அது 100 கிராமோ என்னமோ உங்களுக்கு 35 ரூபா அது மாதிரி கிடைக்கும். ஸோ நமக்கு அதை விட இதுதான் நமக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். அதனால் 1/2 கிலோ பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நமக்கு பேட்டர் ரெடி. அடுத்து இதை பேக் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு ரவுண்ட் ஷேப் பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மல் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் கேக் பண்ணலாம். இதை நான் அவனில் பண்ண போகிறது இல்லை, ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் அவைலபிளாக இருக்கோ அதிலே பண்ணிக்கோங்க. அதில் லேசாக இந்த சோள மாவு அந்த பாத்திரத்துக்குள்ளே டஸ்ட் பண்ணி விட்டுட்டு
மாவை ஃபில் பண்ணிக்கணும். மாவு வந்துட்டு எப்போவுமே நம்ம பாத்திரம் ஃபுல்லாக வந்துட்டு பண்ணக்கூடாது. முக்கால் பகுதி மட்டும்தான் நம்ம மாவை ஃபில் பண்ணணும். ஏன்னா அது பொங்கி மேலே வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதனால் இப்போ நான் இந்த டின்னில் வந்து முக்கால்வாசி மாவை ஊற்றிட்டு இதை பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டவ்வில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சுட்டேன். இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 40-45 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்க போகிறேன். இப்போ ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக் வந்துட்டு சைட்ஸ்லாம் நல்லா தனியாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அது ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா 40 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ட்ரின்னை வந்துட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த கேக்கை தனியாக எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் ரொம்ப சூப்பராகவே கேக் வந்திருக்கு. டீ கூட இந்த கேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.